ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காணொளியின் மூலமாய் பார்க்கிறவர்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்கள் மத்தியில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியா சொல்லுகிறது: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில எல்லா மனிதனுக்கும் உபத்திரம் உண்டு. உபத்திரம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுக்கும் உபத்திரம் உள்ள வாழ்க்கை தான். ஆகையால் வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் உபத்திரத்தின் மத்தியில தன் ஊழியத்தை, தன் பிரயாணத்தை, தன் வாழ்க்கைய கடந்து சென்றிருப்பதை அநேக மனிதர்களை உங்களுக்காக காண்பிக்க முடியும். இதன் மத்தியில் உங்களோடு கூட ஒரு 2 மனிதனை மற்றும் உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, யோசேப்பு வாழ்க்கையில உபத்திரத்தின் வழியதான் அவர் கடந்து போனார். அப்படி வாழ்க்கையில பார்ப்போம்னா ஆதியாகமத்துல நான் பார்க்கும்போது 37ஆம் அதிகாரம் இப்படியாய் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல இங்க பார்க்கும்போது அவருடைய தகப்பனாருக்கு கடைசி மகனாய் பிறந்தபடியினால ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது: கடைசி மகனாய் பிறந்தபடினால இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தார் என்று வேறு சொல்லுகிறது. யோசேப்புக்கு தன் தகப்பன் பல வர்ணமான அங்கியை செய்வித்தான் என்று சொல்லுகிறது. 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவனோடு அந்த தகப்பனார் அதிகமாய் நேசித்ததுனால தன் சகோதரர்கள் அவனோடு கூட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 5ஆம் வசனத்தை வாசிப்போமான யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில தன் கூட பிறந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தன் சகோதரர் மூலமாய் யோசேப்புக்கு உபத்திரம் ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில அந்த உபத்திரத்தின் மத்தியில அவர் வாழ்ந்து தன் வாழ்க்கையை, தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவன் கொடுத்த திட்டத்தையும் தேவன் கொடுத்த தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறபடினால தன் வாழ்க்கையில உயர்வு அடைந்தான் என்று நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அண்மையான தேவ ஜனமே, வேதத்துல இன்னொரு மனிதனை பார்ப்போம்னா யோபின் வாழ்க்கையில உபத்திரப்பட்டான். யோபுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கிடையாது உபத்திரம், அநேக உபத்திரப்பட்டான். ஆனாலும் அந்த மனிதனுக்குள்ள பார்க்கும்போது இந்த உபத்திரத்தின் மத்தியில தன் நம்பிக்கையும் தன் விசுவாசத்தையும் உறுதியாய் தேவன் மேல வைத்து தேவனுக்காக வாழ்ந்தபடினால அந்த உபத்திரத்தை எல்லாம் ஜெயித்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை யோபுடைய வாழ்க்கையில காண முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உபத்திரத்தின் மத்தியில நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக உபத்திரங்கள் மத்தியில இந்த உபத்திரத்தின் வழியில கடந்து செல்லலாம். ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் முடித்த பின்பு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இருப்பதை நீங்க நன்றாக அறிந்து ஜெபித்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து தேவனை நோக்கி ஓடுவீர்களானால் நிச்சயமா உங்களுக்கு உபத்திரம் ஜெயமாய் மாறும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையாய் இந்த காணொளி மூலமாய் கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் என் அப்பா நேசு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மீதும் கருத்தை வைங்க. உபத்திரத்தின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் என் ஆண்டவர் மாற்றி ஒரு ஜெயத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு அற்புதத்தையும் செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.